இயேசு வந்து ஒரு மேலாணை. எப்படி சொல்றேன்? நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கும்போது, திடீர்னு பரீட்சை வைப்பாங்க. பரீட்சை வச்சோனே நமக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். தப்பு தப்பா எதோ எழுதியிருப்போம். அப்போ திடீர்னு ஒரு அ ஏதோ ஒரு ஆர்டர் வந்து எல்லாருக்கும் கிரேஸ் மார்க் ஒரு 5 மார்க் போடுங்கப்பா, இல்ல 10 மார்க் போடுங்கப்பா அப்படி சொன்னா, அப்படி 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க எல்லாமே திடீர்னு எல்லாரும் பாஸ் ஆயிடுவாங்க அந்த வருஷம். எ அதாவது பயந்து இருப்பாங்க. நம்மளாம் சரியா படிக்கலையே, சரியா மார்க் வாங்கியிருக்க மாட்டோமே அப்படி சொல்லி பயந்து போன மாணவர்கள். இது யூனிவர்சிட்டிலயும் நடந்தது. ஏன் இப்ப சமீபமா நம்ம நடந்தது கோவிட் டைம்ல. அ கோவிட்னால யாரும் பள்ளிக்கூடத்துக்கு போ முடியல. காலேஜஸ் போ முடியல. யூனிவர்சிட்டிலாம் போ முடியல. கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல. ஸோ அது கிண்டலாவே சொல்லுவாங்க. "யோவ்! நீங்க கோவிட் பேட்ச்சா?" அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோவிட் பேட்ச்னா எல்லாருக்கும் தெரியும். போய் பரீட்சை எழுத முடியல. அதனால எல்லாருமே என்ன பண்ண விட்டாங்க? பாஸ் பண்ண விட்டாங்க. ஏதோ மேலேருந்து ஒரு ஆணை வந்துருச்சு. ஆணை. அம் அந்த ஆணையினால இந்த ஏற்கனவே நார்மலா நடந்துகிட்டு இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா சட்டதிட்டங்களும் அந்த மேலேருந்து வந்த ஆணையினால, மேலாணையினால எல்லாமே ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இல்லையா? ஸோ இதுதான் சிலுவையில நடந்தது. சிலுவையில இயேசு மரிச்சு, அவர் பாதாளம் சென்று மீண்டும் பரலோகத்தில எழும்பினது போது என்ன நடந்ததுன்னா, இயேசு ஒரு மேலாணை அப்படின்னா என்னன்னா, நம்ம மேல விழுந்த அந்த பாவம், நம்ம மேல விழுந்த அந்த சாபம், நம்ம மேல விழுந்த அந்த தரித்திரம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. எது? மரணத்தை நோக்கி. இயேசு மரித்ததன் மூலமாக, அவர் அடக்கம் பண்ணதன் மூலமாக, அவர் உயிர்த்தெழுந்ததன் மூலமாக என்ன ஆச்சுன்னா, இது ஒரு இயேசு வந்து ஒரு மேலாணை. இது எல்லாத்தையும் அவரு ஓவர் ரைட் பண்ணிட்டாரு. அதுக்கு ஆங்கிலத்தில அது பேரு ஓவர் ரைட், ஓவர் ரிட்டன். அப்படின்னா கீழ இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் இப்ப நடைமுறையில இருக்கிறது எதுவுமே செல்லாது, செல்லாது, செல்லாது. இப்ப புதுசா ஒரு ஆணை வந்துருச்சு. இது ஒரு புதிய ரூல். இது புதுசான ஒரு சட்டம். இந்த சட்டத்தின்படி இந்த நபருக்கு நோய் இருக்கவே தேவையில்லை. இந்த சட்டத்தின்படி, இந்த வரைமுறையின்படி இவர்கள் தரித்திரத்தில் இருக்க அவசியம் இல்லை. இந்த சட்டத்தின்படி ஏன்னா இது புது சட்டம். இது ஒரு புதிய சிருஷ்டிப்பு. இதனால இவங்க வாழ தகுதியாய் இருக்கிறார்கள். நல்லா வாழ்வார்கள். நீடித்த நாட்கள் நல்லா வாழ்வாங்க. சூப்பரா இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கிற இந்த மேல் ஆணை. ஏன் உங்க வாழ்க்கையில உங்க மேல வச்சிருக்கிற இல்ல ஏற்பட்ட அசிங்கமான பேரு, அல்லது ஆங்கிலத்தில பேரு ரிப்ரோக் அப்படின்னா என்னன்னா அவமானம், நிந்தை இது எல்லாத்தையுமே அவர் அழிச்சிட்டு ஓவர் ரைட் பண்ணி, அந்த மேலாணை என்ன பண்ணுச்சுன்னா, இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி அம் நம்மள நிலைநிறுத்தி மறுபடியும் அத சூப்பரா நம்மள ஆக்கிறாரு. அதுக்கு தான் இயேசு ஒரு மேலாணை. அவர் சாதாரண ஒரு அதிகாரி இல்ல. அவர் ஒரு ஆணை. அவர் ஒரு மேலாணை. காட் பிளெஸ் யூ.